அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான நரசிங்க முனையரையர் அவர்களின் வரலாறாகும். இவர் ஒரு குறுநில மன்னர். பழைய காலத்தில் திருமுனைப்பாடி நாடு பல பெயர்களால் அழைக்கப்பட்டது. அதாவது அது நடுநாடு, சேதி நாடு, சனாதாத நாடு அப்படின்ற பேர்லலாம் அதை அழைச்சாங்க. அந்த திருமுனைப்பாடி நாட்டை முனையரையர் என்னும் வீரம் செறிந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதனால் அது முனைப்பாடி அப்படின்னும் அதுக்கு பேர் இருந்தது. முனையரையர் மரபில் தோன்றினவர் தான் திருநாவலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சு நரசிங்க முனையரையர் நாயனார். அங்கவை சங்கவை மரபில் பிறந்தவர் நரசிங்க முனையரையர். அவர் மிகுந்த சிவபக்தர். பல சிவாலயங்களுக்கு சிறப்பான பல திருப்பணிகளை செய்து வந்தார். நாவலூரில் அவதரித்த சுந்தரமூர்த்தி நாயனாரின் பெருமையையும் அறிவாற்றலையும் அறிந்து கொண்ட நரசிங்க முனையரையர் அவரை தனது அரண்மனைக்கு கூட்டி வளர்த்து வந்தார். சில காலத்திற்கு பிறகு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவன் மீது பற்று கொண்டு திருவாரூர் சென்று அங்கு வாழ ஆரம்பித்தார். நரசிங்க முனையரையர் சிவனடியார்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருந்தார். அவர்களுக்கு சேவை செய்வதே இறைவனுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்தின் போதும் சிவனுக்கு பூஜை செய்து சிவனடியார்களுக்கு உணவும் உடையும் வழங்கி வந்தார். அதனோடு 100 பொன்காசுகளும் சிவனடியார்களுக்கு தருவார். ஒரு திருவாதிரை தினத்தன்று நெற்றியில் திருநீர் அணிந்த சிவனடியார்கள் பலர் நரசிங்க முனையரையரிடம் பரிசு பெற பூஜைக்கு இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் உடலில் ஆடை ஏதும் இல்லாமல் நிர்வாணமாக நின்றிருந்தார். அதே சமயம் அவர் திருநீற்றை உடல் முழுவதும் பூசியிருந்தார். அவரது நிர்வாண கோலத்தை கண்ட மற்றவர்கள் அந்த அடியாரின் மீது அவமதிப்பு கொண்டு விலகி நின்று அவரை தனிமைப்படுத்தினார்கள். அந்த சிவனடியாரை நரசிங்க முனையரையர் கண்டார். அடியார் திருநீறு அணிந்திருந்ததால் நிர்வாண கோலத்தில் தென்பட்ட அந்த சிவனடியாரை கண்டபோது அவருக்கு இழிவாக தோன்றவில்லை. அவர் மீது பெரும் மதிப்பு ஏற்பட்டது. அதனால் எல்லோரும் வழங்கும் 100 பொன்காசுக்கு பதிலாக அந்த அடியாருக்கு 200 பொன்காசுகள் வழங்கினார். திருநீறு அணிந்த அடியாரின் புறத்தோற்றத்தை குறித்து எந்தவிதமான கேள்விகளும் மனதுக்குள் எழுப்பிக்கொள்ளாமல் திருநீற்றுக்கு மதிப்பளித்து சிவனடியாராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உரிய மரியாதை செலுத்தினார். திருநீற்றுக்கு பேரன்பு உடையவராக திகழ்ந்த நரசிங்க முனையரைய நாயனார் சிவனடியார்களுக்கு பணி செய்தும் சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்க்கும் பேறு பெற்றமையாலேயே சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்து மீளா நிலை பெற்றார். அன்னாரின் குரு பூஜை புரட்டாசி மாதம் சதயம் நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் செய்த தலமும் முக்தியடைந்த தலமுமான விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் அருள்மிகு பக்த ஜனேஸ்வரர் திருக்கோயிலில் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலின் உள்பிரகாரத்தில் நரசிங்க முனையரையர் பூஜித்த மிகப்பெரிய சிவலிங்க திருமேனி இருக்கின்றது. இவரது குருபூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது. நரசிங்க முனையரையர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி.